சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தடாதகை பிராட்டியின் அவதாரம். பாண்டிய மன்னன் மலையத்துவஜனுக்கும் காஞ்சனமாலையும் அவ்வளோ நல்ல அந்த பாண்டிய நாட்டை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குறை தான் இருந்தது, அது தனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்ற ஒரு குறை. அதுக்காக அவங்க பல யாகங்கள் செய்கிறாங்க. 99 வகை யாகங்கள் செஞ்சுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு யாகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க தேவலோக பதவிக்கு தகுதியுள்ளவர் ஆயிடுவார் மலையத்துவஜ பாண்டியன். அதனால் பயந்த தேவேந்திரன் வந்து, நீங்கள் இந்த யாகத்தை நிறுத்திட்டு பேசாமல் புத்திர காமேஷ்டி யாகத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்கிறாரு. அதன் பலனா தடாதகை அம்மா வெளியில் வராங்க. பார்த்த உடனே அள்ளி தூக்கி கொஞ்சிட்டாங்க. காஞ்சன மாலை, இவ்வளோ நாள் எனக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை வந்துருச்சுன்ட்டு. ஆனால் மலையத்துவஜனுக்கு ஒரு மகன் இல்லையேன்ற ஒரு வருத்தம் இருந்தது. உடனே ஒரு அசரீரி சொல்லுது, மலையத்துவஜ மன்னனே, வந்தது சாதாரண குழந்தை அல்ல, உம்மையவள். அவளுக்கு தடாதகைன்னு பேர் வச்சு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து உரிய நேரத்தில் மணிமுடி சூடுவாயாக அப்படின்னு சொல்லுது. அந்த தடாதகை வரும்போது 3 வயது குழந்தையாக 3 தனங்களை உடைய குழந்தையாக வந்தது. உடனே அந்த மன்னன் வந்து இது உமையவள் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அந்த குழந்தைய தூக்கி அவ்வளோ அழகாக கொஞ்சம் சூப்பராக வளர்த்துறாரு. உரிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு மணிமுடி சூட்டணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? அதனால அந்த அம்மா அதுக்கு நல்லா ரெடியாகிறாங்க. எப்படி வாள், குதிரை ஏற்றம், போரேற்றம் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாமே கற்றுக்குறாங்க. 64 கலைகள்லையும் அம்மா குயின்னா தானே இருப்பாங்க. அவங்க வந்து அத்தனை கலைகளையும் கற்று தேர்ந்ததுக்கப்புறமா மன்னர் முடிவு பண்ணிட்டாரு, சரி நம்ம மகளுக்கு இப்போ மணிமுடி சூட்ட வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் அம்மாவை வந்து தடாதகை பிராட்டிய வந்து சரி மணிமுடி சூட்டிக்கோங்கன்னு சொல்லி வேதங்கள் முழங்க, வாழ்த்து கீதங்கள் பாட, பல யாகங்கள்லாம் நடக்குது. ஒரு ராணியாக பதவி ஏற்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அத்தனையும் நடக்குது. அப்புறம் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு அரியாசனத்தில் அவங்கள வந்து உட்கார வச்சு மணிமுடி சூட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மலையத்துவஜனும் சிவலோக பதவி அடைகிறாரு. தடாதகை பிராட்டியை ரொம்ப அழகாக பாண்டிய நாட்டையும் அந்த சீரும் செழிப்போட நல்ல ஒரு நிலையில் வச்சுருக்காங்க. ஒரு உமையவளே ஒரு நாட்டுடைய ராணி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அங்கே வந்து குற்றமும் இல்லை, குற்றம் சொல்வோரும் இல்லை இல்லையா? இதோட இது நிறைவடையுது இந்த பகுதி. மீண்டும் நாளை சந்திப்போம். சிவமோடு சில நேரம்.